அனைவருக்கும் வணக்கம். ஒரு மைக் ஒன்று வாங்கினேன், கேமராவில் போட்டுக்கிற மாதிரி அல்லது மொபைலில் போட்டுக்கிற மாதிரி. நம்ம எல்லோரும் தான் பண்ணுறாங்க, நம்மளும் அன்பாக்சிங் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அதே எனக்குன்னு வாங்கினதை இப்போ அன்பாக்சிங்கே பண்ணி காட்டுறேன், பார்ப்போம். இதோட கவருங்க, நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மைக் பாருங்கள், போயா மைக்கோட பிராண்ட் நேம் போயா. நல்லா இருக்க மாதிரி ரிவ்யூ பார்த்தேன், நல்லா இருந்தது நான் பார்த்த வரைக்கும். டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 75 dB SPL கொடுத்துருக்காங்க, சென்சிட்டிவிட்டி -30 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. வாங்க பார்க்கலாம். உள்ள நல்ல அழகான ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், கவர் தனியாக பிரிச்சிட்டோம். கவருக்குள்ளே வேத்தாச்சு இருக்குங்களா, வேறு எதுவும் இல்லை. இது நம்முடைய மைக்கு. ஒயர் பாருங்க, நல்லா சுருட்டியாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஒயரோட லென்த்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேபிளோட லென்த்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் பாருங்க, இதிலே போட்டிருக்காங்க. கேபிள் லென்த்து 6 மீட்டர், நல்ல லென்த்தியாக வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப தூரம் கவர் ஆகும் பாருங்கள். கேமரா அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த சூழல் எடுத்துகிட்டு ரொம்ப நீளம் போகும். அநேகமாக அந்த ரூமோட ஃபஸ்ட்டு எண்டுலேருந்து கடைசி வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். நல்ல லென்த்தியாக இருக்குது. இதெல்லாம் வேறு என்ன ஆக்சஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே பாருங்கள், பேட்டரி போடுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஒன்று தேவைப்படுது மைக் ரன் ஆகிறதுக்கு, அப்போ பேட்டரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. பார்ப்போம். இதுக்குள்ள பேட்டரி இல்லை, இதில் பேட்டரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பெரிய பெரிய ஆம்பிளிஃபையரில் போடுற அடாப்டர். அது நம்ம அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள், அடாப்டர் வச்சு சொருவிட்டால் உள்ள செட் ஆகிக்குது. நமக்கு பெரிய ஆம்பிளிஃபையர் கூட போட்டுக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி வெளியெடுப்போம். பேட்டரி இந்த பேட்டரி உள்ள இன்சர்ட் பண்ணலாம் மைக்குக்குள்ளே. மைக்குள்ளே அப்படியே இது ப்ளஸ்ஸு வச்சு இன்செர்ட் பண்ண வேண்டியதான். உள்ளே போட்ட பேட்டரியை டைட் பண்ணிடலாம். இது இல்லாமல் வேறு என்ன கொடுத்துருக்கான தான் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலர் கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்ன கிளிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், இந்த கிளிப் ஒன்று, காலர் கிளிப்பு. அடுத்தது ஒரு ஃபோம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபிட் பண்ணி ரெண்டையும் பார்க்கலாம். பாருங்கள், கிளிப் இந்த மாதிரி இந்த கிளிவேஜில் உட்காந்தா போய் உட்காந்துக்குது. அவ்வளோதான். நம்ம இதை கிளிக் பண்ணி போய் எதில் ஹூக் பண்ணிக்கலாம். எதில் ஹூக் பண்ணாலும் அப்படியே கேட்டுக்கும், நின்றுக்கும். அவ்வளோதான். அப்புறம் இது பாருங்கள், இந்த மைக் இந்த ஃபோம் மாட்டி பார்க்கலாம் வாங்க.
அவ்வளோதான், ஃபோன் இன்செட் ஆகிடுச்சு. ஸோ நம்முடைய மைக் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நான் பேசுறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ளூடூத் மைக்கில் பேசிகிட்டு இருக்கிறேன். அது கட் பண்ணுறதில் மாற்றி பேசி பார்ப்போம், இந்த மைக்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ப்ளூடூத் மைக்கை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். என்னுடைய மைக்கில் தான், இந்த போயா மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும், பாருங்கள். நல்லாயிருக்கு, அமேசானில் தான் வாங்கினேன். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் அனுப்பி போட்டு வைக்கிறேன், பாருங்கள். 750 ரூபா வந்தது, நல்லாயிருக்கு. தேங்க்யூ. இந்த மாதிரி போயா மைக் எக்ஸ்டர்னல் மைக் இன்ஸ்டால் பண்ணோம்னா செட்டோட டிஃபால்ட் இருக்கிற வீடியோ அது பத்தாது, அந்த வீடியோ ரெக்கார்டுறது போதாது. இதுக்கு ஒரு அடிஷ்னல் சாஃப்ட்வேர் போட்டுக்குங்க. ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ஓப்பன் கேமரான்னு டைப் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் கேமரான்னு சாஃப்ட்வேர் அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், இந்த சாஃப்ட்வேர் தான் அது. இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகிடுச்சு, அதை ஓப்பன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கேட்கறதெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருங்க. இதில் இப்போ செட்டிங்ஸ் போனீங்கன்னா செட்டிங்ஸில் கீழே போங்க. பாருங்கள், ஃபோட்டோ செட்டிங், வீடியோ செட்டிங் இருக்குல்ல, வீடியோ செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே போங்க. ரெக்கார்டு ஆடியோன்னு இருக்கு இல்லைங்களா, அதை எனேபிள் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். எனேபிள் பண்ணியிருக்கு. ஆடியோ சோர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் பாருங்கள், டிஃபால்ட் கேம் கோடரு எக்ஸ்டர்னல் மைக்லாம் காட்டுது இல்லைங்களா. நம்ம போடுறது இப்போ எக்ஸ்டர்னல் மைக் இன்சர்ட் பண்ணுறோம், இந்த போயா மைக் இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா. அதனால் அந்த எக்ஸ்டர்னல் மைக்கை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோ இப்போ செட் ஆகிருக்கு. இந்த எக்ஸ்டர்னல் மைக் செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப் யூஸ் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் கொடுங்க. இப்போ நம்ம வச்சுருக்க எக்ஸ்டர்னல் மைக் இதை எடுத்துக்கும். இது நம்ம ரெகுலர் கேமரா மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் எக்ஸ்டர்னல் மைக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதை சாப்பிட்டு யூஸ் பண்ணிங்க, நல்லாயிருக்கு. ஓப்பன் கேமரா சாப்பிட்டு யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் மைக் லிங்க்கை கிளிக் கொடுத்துட்டு யூஸ் பண்ண நல்லாயிருக்கும்.